பிசிஓடி, பிசிஓஎஸ், அதுக்கப்புறம் அதாவது போஸ்ட் மெனோபாசல் சிண்ட்ரோம் வந்து மூணுக்குமே சீட் செக்யூர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு என்னைக்கு ப்ளீட் ஆகுதோ அதை 1 டே கணக்கு போட்டுக்கோங்க. அன்னைக்குலேருந்து 14th டே வரைக்கும் நாங்கள் ஃபாலிகுலாஃபேஷன் கொடுப்போம். அது அப்போ நம்ம ஈஸ்ட்ரோஜன் லெவல் தாக்கும். ஸோ இப்போ 2 சீட் சாப்பிடணும். ஒன்று வந்து ஃபிளாக்ஸ் சீடு, இன்னொன்று பம்கின் சீடு. இது 2 சீட் சாப்பிடுங்க. இது எப்படி வேணாலும் சாப்பிடலாம். இப்போ ஏதாச்சும் ஸ்மூதி பண்ணுறீங்க, சூப் பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணீங்கன்னா அதில் போட்டு சாப்பிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக அந்த சீட்ஸ் கிடச்சிங்கன்னா அதை கிரைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா எக்ஸாப்ஷன் ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆகும். நெக்ஸ்ட் 15th 28th டே, அதாவது உங்களோட ஃபர்ஸ்ட் டே ஆரம்பிச்சுல அன்னைக்குலேருந்து நீங்கள் வந்து 15th டே நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 15th டேலேருந்து நீங்கள் 20th டே வரைக்கும் சிசேம் சீட்ஸும் சன்ஃப்ளவர் சீட்ஸும் சாப்பிடலாம். ஸோ இது 2 நம்ம சாப்பிடலாம். ஸோ இதனால உங்களோட மென்ஸ்ட்ருவேஷனும் ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ணலாம். இல்லை நீங்கள் போஸ்ட் மெனோபாசல் சிண்ட்ரோம் இருந்துச்சுன்னா அதுவும் சரியாகும். நெக்ஸ்ட் 5 லைஃப் ஸ்டைல் இது எப்படி ஃபாலோ பண்ணால் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, நீங்கள் வந்து 1 hour ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒரு நாளைக்கு பண்ணணும். செகண்ட் ஒன் வந்து ட்ரிங்க் வாட்டர், அதாவது 2 to 3 liters வாட்டர் குடிக்கணும். தேர்ட் ஒன் வந்து 2 meals per day. ஃபோர்த் ஒன் வந்து நீங்கள் ஃபாஸ்டிங், ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் ஃபாஸ்டிங் பண்ணணும். அப்புறம் ஃபிஃப்த் ஒன் வந்து யூ ஷுட் ப்ரே ட்வைஸ் a day. ஆனால் ஃபாஸ்டிங்கில் நிறைய டைப் அதை வந்து வரணும்னு சொல்லுவேன். இது வந்து ஒரு நாள் ஃபாஸ்டிங் தான் சொல்றது. ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஃபாஸ்டிங்னா ஃபுல் டேவா? எல்லாரும் பண்ணக்கூடாது. சப்போஸ் டயபெட்டிஸ் பேஷண்ட் இருந்தாங்கன்னா அவங்களாம் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் ஒரு டைம் ஃபாஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் வச்சு அவங்களுக்கு எல்லா பேராமீட்டர்ஸும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அதுக்கப்புறமா டாக்டர் என்ன சொல்றாரு அது பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டினா எதுக்கு இம்பார்ட்டன்ட் கேட்டிங்கன்னா உங்கள் உடம்புல அதே மாதிரி கழிவு, அதாவது மெட்டபாலிக் வேஸ்ட், ஃபிசியோலாஜிக் ப்ராசஸ் மூலமா நிறைய வேஸ்ட், டாக்ஸின்ஸ் இதெல்லாம் உங்கள் உடம்புல அங்கங்கே செக்ரீட் ஆகும். ஸோ ஒரு எலிமினேஷன் பேனல் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. ஒன்று வந்து உங்கள் யூரின், இன்னொன்று ஸ்டூல், இன்னொன்று ரெஸ்பிரேஷன் எக்ஸலேஷன் பண்ண மூலியமா உங்கள் லங்ஸில் இருக்கிறது எல்லாமே வெளில வரும். நாலாவது வந்து ஸ்வெட், அதாவது பர்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. அஞ்சாவது வந்து ஃபாஸ்டிங். ஸோ எப்போ உங்களோட யூரின் ஸ்டூல் மூலியமா வராத வேஸ்ட் எல்லாம் உங்களோட ஸ்வெட் மூலியமா வரும். இந்த ஸ்வெட் மூலியமாவும் வராத வேஸ்ட் எல்லாம் ஃபாஸ்டிங் மூலியமா வரும். ஸோ உங்கள் உடம்பு நீங்கள் டெய்லி சாப்பிட்றீங்க, எனர்ஜி எல்லாம் வருது. எனர்ஜி வந்து மொத்தமாக வரதுனால உங்கள் கேலரி மொத்தமாக பேர்ன் ஆகுது. ஏன்னா இப்போ எல்லாருமே செடென்டரி லைஃப் ஸ்டைலுக்குள்ள போயிட்டாங்க. ஸோ ஒரு ஃபார்மர் நம்ம எவ்வளோ வேலை செய்யறாங்களோ அந்த மாதிரி நம்ம வேலை செய்யக்கூடாது. சப்போஸ் நம்மளோட பசங்க இல்லை யாராச்சும் போனால் ஐடி கம்பெனியில் உட்காந்து வேலை செய்யறாங்க. ஸோ இதனால அவங்களுக்கு வந்து அவ்வளோ மூவ்மெண்ட் இல்லை, அவங்களுக்கு வந்து அவ்வளோ எனர்ஜி வந்து எக்ஸ்க்ரீட் ஆகலாம். அங்கங்கே போய் செக்ரீட் ஆகும். இந்த மாதிரி செக்ரீட் ஆகும்போது என்ன ஆகும்னா உங்கள் உடம்புலேருந்து இருக்கிற வெயிட் மார்னிங் ஸ்டேஜஸ். ஸோ இது வந்து ஃபாஸ்டிங் ஏன் இம்பார்ட்டன்ட், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏன் இம்பார்ட்டன்ட் பண்ணேன். ஸோ நீங்கள் வந்து யோகா பண்ணலாம், இல்லைன்னா ஏதாச்சும் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் இருக்குது. அதாவது உங்களோட உடம்பை நீங்கள் வந்து உங்கள் கையால் நீங்கள் தூக்குற அளவுக்கு உங்களுக்கு சக்தி வேணும். நீங்கள் மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து போஸ்ட் மெனோபாசல் ஏஜில் இருக்கீங்க. ஸோ யூ வில் ஹேவ் கை கால் வலி, மூட்டு வலி, அந்த மாதிரி வலி நிறைய வரும். ஸோ அதுக்கான ரெமெடிஸ். நெக்ஸ்ட்டு வாட்டர் ட்ரிங்கிங். வாட்டர் ட்ரிங்கிங் ஏன் இம்பார்ட்டன்ட், ஏன் எதுக்கு அப்படின்னு பார்த்தா வாட்டர் ஒரு உடம்புக்கு ஃபிசியோலஜிக் ப்ராசஸில் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா சர்க்குலேஷனில் இருக்குது. ஸோ கம்மியானாலும் பிரச்சனை, ஜாஸ்தியானாலும் பிரச்சனை. கம்மியான என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கான்ஸ்டிபேஷன் கேன் லிட்டில் ஹைட்ஸ். ஏன்னா உங்களோட உள்ள வந்து ஒரு சரௌண்டிங் இருக்குது. அந்த மோஷன் வந்து கட்டி ஆச்சுன்னா அந்த வால் பிளட் வெசல்ஸ்லாம் இருக்குது, அது ரப்சர் ஆகி உங்களுக்கு வந்து பிளட் ஸ்கூல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே ஜாஸ்தியாச்சுன்னா ஐம் ஜஸ்ட் டெல்லிங் தி அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ். நீங்கள் வந்து அதை பற்றி ரொம்ப யோசிக்க வேண்டியதில்லை. ஆனால் எப்பயுமே ஒரு மாடரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரிதிங். ஜாஸ்தி தண்ணி இப்போ நீங்கள் ஜாஸ்தி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கங்கே ஸ்டோர் ஆகி இடிமான் ஒன்று இருக்குது, அது வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதுக்காக வந்து எப்பயுமே தண்ணி வந்து ஒரு மாடரேஷன்லேயே இருக்கணும். நெக்ஸ்ட் தண்ணி எப்படி குடிக்கணும்னு பார்க்கணும். தண்ணி நீங்கள் குடிக்கும் போது அந்த மாதிரி வீட்டு குடிக்கக்கூடாது. சிப் பை சிப் குடிக்கணும். உங்கள் சலைவாவோட அந்த தண்ணி மொத்தமாக அது ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு குடிக்கணும். ஏன்னா உங்கள் சலைவால ஆன்டி பாக்டீரியல் ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் தண்ணி மூலியமாக ஏதாச்சும் ஒரு பாக்டீரியா உள்ளே போக நினைச்சாலும் அந்த சலைவை அதை மிக்ஸ் பண்ணி அதை கொண்டுடும். ஸோ இட் பிகம் இன்ஆக்டிவேட்டட் ப்ரோசஸ். நெக்ஸ்ட் எப்போ குடிக்கணும்னு இருக்குது. தண்ணி வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி 6 மணி நேரம் முன்னாடி குடிக்கூடாது, சாப்பிடும் போது குடிக்கிறது, சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரம் கழிச்சு நீங்கள் குடிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம டயட் போகலாம். டயட் பார்த்தீங்கன்னா ஃபுட் இஸ் டைமென்ஷன், அதாவது உணவே மருந்து, மருந்தே உணவு. நீங்கள் இப்போ உணவு வந்து மருந்து மாதிரி அது எது சாப்பிட்றது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் அது மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எது டிசீஸும் வராது. இது லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல நீங்கள் வந்து தப்பான உணவு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை வரும். ஸோ அதை சாப்பிட வரும். என்ன சாப்பிடலான்னு பார்க்க முன்னாடி எதை சாப்பிடக்கூடாதுன்னு பார்க்கணும். ஸோ ப்ராசஸ் ஃபுட்டு, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டுருக்காங்க, ஃப்ளேவரிங் ஏஜென்ட், கலரிங் ஏஜென்ட் இதெல்லாம் போட்டுருக்காங்கன்னா இது சாப்பிடாங்க. அந்த குவான்டிட்டி ஆஃப் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன்க்ரீஸ் ஆகும். அதாவது நீங்கள் ரொம்ப நாள் உயிர் வாழ்றது ரொம்பவே கஷ்டம். ஸோ என்ன சாப்பிடலான்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் மூலியமா எது வருதோ, அதாவது ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், சீட்ஸ் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் சாப்பிடலாம். நெக்ஸ்ட் வந்து 2 நேஷனல் டேவில் 2 பிரின்சிபல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வயிறை வந்து ஒரு கிராஃப்ல ரவுண்டாக போட்டிங்கன்னா
சாப்பிட்டீங்கன்னா பாதி நீங்க சாலிட் சாப்பிடலாம், 1/4 வந்து லிக்விட் சாப்பிடலாம், 1/4 காலியாக இருக்கும். காலியா ஏன் விடணும்னா அது கான்ட்ராக்ஷன் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து ஃபுட்டில் நல்லா மிக்ஸ் ஆகுது, அந்த கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். இட்ஸ் லைக் மிக்ஸி கிரைண்டர் நீங்க எப்படி ஃபுல்லாக போட்டு அடிச்சிங்கன்னா அது உள்ள மிக்ஸ் ஆகுதோ அந்த மாதிரி உங்க வயிறு. ஸோ நீங்க வந்து 1/4 வந்து காலியாக விடுறதே நல்லது. செகண்ட் ரூல்னா என்னன்னா 80-20 ரூல். அதாவது 80% நீங்க ஆல்கலைன் சாப்பிடலாம், 20% ஆசிட் சாப்பிடலாம். ஆசிட்லயும் நேச்சுரல் ஆசிட் மட்டும் தான் சாப்பிடணும். இப்போ சப்போஸ் விட்டமின் சி, ஆஸ்கார்பிக் ஆசிட் இந்த மாதிரி நேச்சுரல் ஆசிட்ஸ் தான் சாப்பிடணும். ஸோ நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஃபுட்டு ஏன் 2 வேளை தான் சாப்பிடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க என்ன ஃபாலோ பண்ணுவோம்னா சன்ரைஸ்க்கு அப்புறமாவும் சன்செட்டுக்கு முன்னாடியே சாப்பிடணும். சப்போஸ் உங்களால 3 வேளை தான் சாப்பிடுறீங்கன்னா இதை ஃபாலோ பண்ண முடியும். உங்களால 2 வேளை சாப்பிடுறீங்கன்னா இப்போ 2 வேளை ஃபாலோ பண்றீங்கன்னா ஏன் இப்போ வந்து டைஜஷன் ஸ்டொமக்ல நடக்குதுன்னா 2 to 4 hours ஆகும். நீங்க அப்ராக்சிமேட் ஒரு 10 மணிக்கு முன்னாடி சாப்பிடுங்க, நெக்ஸ்ட் டே நான் நீங்க 1 to 2 மணிக்கு சாப்பிடுங்க. இந்த மாதிரி சாப்பிடும்போது அது வயிற்றுல இருந்து இன்ஃபெக்ஷன் நீங்க போடும்போது அது வந்து என்ன அதுக்கு ஒழுங்கா அப்சார்ப்ஷன் நடக்காது, டைஜஷன் நடக்காது, எலிமினேஷன் நடக்காது. ஸோ இந்த மூணு பார்ட்லயே உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாச்சுன்னா உங்க உடம்பு வந்து அங்கே செக்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும், ஒழுங்கா அது வந்து வெளியே தள்ளாது. ஸோ இது மூலியமா நிறைய பிரச்சனை வரும். ஸோ இதனால தான் 2 வேளை சாப்பிடணும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டயட். டயட் ஏன் 2 டைம் சாப்பிடணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபாஸ்டிங். Fasting is the complete absence of அதாவது சாப்பாடு எதுவுமே சாப்பிடக்கூடாது. அதுலேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபாஸ்டிங் இருக்குது. ஒன்று வந்து ஜூஸ் ஃபாஸ்டிங், வாட்டர் ஃபாஸ்டிங், டயட் அதாவது மோனோ டயட் ஒரு டைப் ஆஃப் ஃபுட் மட்டும் சாப்பிடுவாங்க. இன்னொன்று இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங், மற்றது ரிலீஜியஸ் ஃபாஸ்டிங் நம்ம பண்ணுவோம், ஏதாச்சும் ஒரு கடவுள் பக்தி வேலை வச்சு ஒரு நாள் ஃபாஸ்டிங் அந்த மாதிரி. ஸோ இது வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபாஸ்டிங். நெக்ஸ்ட் ஃபாஸ்டிங் பண்ணால் எனக்கு அல்சர் வருங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த கான்செப்ட் தப்பு. ஸோ நைட்டே நீங்கள் நெக்ஸ்ட் நாள் காலையில் நான் ஃபாஸ்டிங் எடுக்க போகிறேன் நீங்கள் நினச்சிட்டீங்கன்னா அப்போ உங்கள் உடம்பு உங்கள் மைண்டு வந்து உங்கள் கட்டுக்கு என்ன சொல்லணும்னா சரி வந்து சாப்பிட மாட்டா, அதனால நம்மளோட எலிசேஷன் அதாவது நிறைய டாக்ஸின்ஸ் அப்படிலாம் உள்ள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவே நீங்க வந்து ஏதாச்சும் பொண்ணு இல்லைனா பசங்களை பார்க்குறீங்க இல்லை ஷாப்பிங் பண்ணுறீங்க, சரி நான் அப்புறமா சாப்பிட்றேன் நினைக்கிறேன். அப்புறமா சாப்பிடணும்னு நினைக்கும் போது என்ன ஆகும், உங்க மைண்ட் வந்து உங்க மைண்ட் வந்து உங்க கட்டுக்கு என்ன சொல்லுன்னா சரி அப்புறமா சாப்பிடா போல வந்து ஹெச்சியை செட்டில் பண்ணி வச்சிடலாம், அதுக்கப்புறம் ஜூசஸ் செட்டில் பண்ணி வச்சிடலாம். அது வந்து நீங்க எப்போ சாப்பாடு உள்ள போட மாட்டீங்களோ அப்போ அந்த ஒரு க்ளோஸ் கேட் இருக்கு, அது உணவுக்கும் உங்க சமக்கும் ஒரு கேட் இருக்கு. அது என்ன பண்ண ஓப்பன் ஆகி அது வந்து ஹெச்சிஎல், அது வந்து ஆசிட், அது வந்து வெளில வந்து உங்களுக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், அதுக்கப்புறமா ஹார்ட் பர்னு, அதுக்கப்புறம் உங்களுக்கு நெஞ்சு எரிச்சல் இதெல்லாம் நிறைய வரும். ஸோ இதனால அப்புறமா சாப்பிடலாம் நினைக்கக்கூடாது. டேட் நைட்டே நான் வந்து நாளைக்கு நான் ஃபாஸ்டிங் பண்ண போறேன் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அல்சர்ஸ் அது மாதிரிலாம் வராது. இது ஒரு நாள் வரது இல்லை, பல நாள் பண்ண வருது. ஸோ இந்த கான்செப்ட் பேர் கட் பெயின் ஆக்சிஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து பைசரி. உங்க நிறைய பேருக்கு ஒரு கடவுள் இருக்காரு, எந்த கடவுள் பிடிக்குமோ அந்த கடவுளை நினைச்சு வந்து வெளியே 2 முறை ப்ரே பண்ணலாம். சப்போஸ் இதுல மேல நம்பிக்கை இல்லைன்னா யூனிவர்சல் காஸ்மோஸ் ஒன்று இருக்கு, அது மேல அதாவது எல்லாத்துக்கும் உருவாக்கு ஒரு சக்தி ஒரு எனர்ஜி தேவை. ஸோ அந்த மாதிரி நீங்க ஏதாச்சும் நினைச்சு கூட யூ ஷுட் ஹேவ் கிராட்டிடியூட். அதாவது நம்ம வந்து இந்த டிசீஸ் வந்துச்சே அப்படின்னு நீங்க கடவுளே இதை வந்து சரி பண்ணி சொல்லாம இது இவ்வளவு நாள் நல்லா இருக்கேன் அதுக்காக ரொம்ப நன்றி இந்த மாதிரி நீங்க ப்ரே பண்ணுறது ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் போஸ்ட் மெட்ராசல் பத்தி பார்க்கலாம். இங்க 45-55 இயர்ஸ்ல எல்லாரும் அட்டெண்ட் பண்ண போது போஸ்ட் மெட்ராசல். ஸோ இங்க வந்து நிறைய சிம்டம்ஸ் இருக்கும், அதாவது ஒரு சின்ன சத்தம் வந்தாலும் அந்த மாதிரி ஏதாச்சும் இரிட்டேஷன், அதுக்கப்புறம் ஆங்ஸைட்டி, அதுக்கப்புறம் உங்களுக்கு வெஜைட்டல் டிஸ்கம்ஃபர்ட் கூட இருக்கும், சில பேருக்கு ட்ரைனஸ் இருக்கும், இச்சிங் இருக்கும், ஸோ இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டைஜஷன் இஷ்யூஸும் நிறைய பேர் இருக்கும், கான்ஸ்டிபேஷன், இதெல்லாம் வந்து போஸ்ட் மெட்ராசல் சிண்ட்ரோம். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து லைஃப் ஸ்டைல் மூலியமாவே நீங்க வந்து மாடிஃபை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தூக்கம் ரொம்ப முக்கியம். தூக்கம் ஒரு மனுஷன் ஒரு ஹியூமன் வந்து 6 to 8 hours எடுத்து தூங்கணும். ஸோ அது ரொம்ப நல்லது. இப்போ ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம்னா இப்போ அந்த பேலன்ஸ் டைப்ல நீங்க ஃபர்ஸ்ட் என்னென்ன சாப்பிடணும்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஃபைபர் சாப்பிட்டு அதுக்கப்புறமா நீங்க ப்ரோட்டீன் சாப்பிட்டு அதுக்கப்புறம் லிபிட், அதுக்கப்புறம் கடைசியில நீங்க கார்போஹைட்ரேட் சாப்பிடணும். ஏன்னா இப்படி சாப்பிட்றதுனால உங்களுக்கு கிளைசெமிக் இண்டெக்ஸ் வந்து டக்குன்னு ஏறாது. ஸோ டக்குன்னு ஏறலாம் உங்களுக்கு டக்குன்னு அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்குது. ஆவாரப்பூ அந்த மாதிரி ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா கேஃபைன் இருக்கு. ஸோ அது வந்து நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆக்சுவலி நியூ பார்ன் பேபிஸ்க்கும் கொடுப்பாங்க, ஏன்னா அவங்களோட ஹார்ட் ரேட் வந்து ஸ்டேட்ல இருக்கிறதுனால அது தருவாங்க. ஆனா நீங்க அடிக்ஷன் இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்க வந்து இப்போ உங்களோட போன்ஸ் இருக்குன்னா அது வந்து அதுல இருந்து போன்ஸ் மெயின் பண்ணும் கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ். இந்த கேஃபைன் என்ன பண்ணுன்னா உங்க போன்ல இருக்கிற கால்சியம் எல்லாத்தையும் எடுக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு முட்டி வலி கை கால் வலிலாம் வருது. நெக்ஸ்ட் வந்து கிட்னி ஃபங்க்ஷனுக்கும் அதிகமாக இருக்கணும், அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. முடியலன்னா என்ன பண்ணலாம், வெறும்